வந்திருக்கிறது யாருன்னு சொல்லுமா? கிராமத்து தேவரை இசக்கியம்மாடா. என் காலை நான் சிக்கிறியம்மா. அம்மா வந்த ரெண்டு நல்ல வார்த்தை சொல்லிட்டு போம்மா. புதுசா பட்டணத்துக்கு வந்திருக்கானே அந்த தம்பியா நல்லவனாச்சே. அவன் இந்த கிராமத்து அப்பா வீட்டர்களை ஏமாற்றி நல்ல பேர் சம்பாதிக்க வந்திருக்கான். உசார் உசார். அவன் ஒரு குலாடி கூட இந்த கிராமத்துக்குள்ள அடி எடுத்து வைக்க கூடாது. விரட்டுங்கடா முதல்ல கிராமத்துக்கு தாயே. நீயே சொல்லிட்ட, நாங்க என்ன செய்ய போறோம்? அவன் சொன்ன மாதிரி இந்த ஊரை விட்டு போகலன்னா பார்த்தா கோச்சுக்குவான். ஆமா தம்பி, இங்க இந்த ஊரை விட்டு போயிருந்த என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? சாமியை தூக்குடா. நிறுத்துங்கடா. என் உண்மையான பக்தனை ஊரை விட்டு விரட்டிட்டு உங்களுக்கு மட்டும் ஆட்டம் என்னடா ஆட்டம்? தாயே காணி மகமாய். தாயே நீ யாரம்மா? நானா? நான் காளியடா, காளியடா. நீலினா, நீலியடா. ஆணவத்தை வேறறுக்க இங்கு வந்தேன்டா. இந்த காளி இங்கே தேடி வந்த ஜோலி ஒண்ணு. நான் தர்மத்துக்கு கட்ட போறேன் வேலி ஒண்ணு. கல்கத்தா காளி சமயபுரம் மாறி ஊரு மாறி ஊரு வந்துருச்சு. சமயபுரம் மாறி ஊரு மாறி ஊரு வந்துருச்சு. என் பூசாரி உங்க ஊரை தேடி வந்துருச்சு. என் பக்தனை மிரட்டாதீங்க, வெளியூருக்கு விரட்டாதீங்க. கருமாறி கிழவன் நேரடி மகன்டா. கல்கத்தா காளி சமயபுரம் மாறி ஊரு மாறி ஊரு வந்துருச்சு. என் பூசாரி உங்க ஊரை தேடி வந்துருச்சு. பசுத்தோல் மூடிய புலியே ஓம் முகம் மூடிய கிழிக்க வந்தே. பகலில ஒரு குணம் மாறுது, மறுகணம் பட்டத்தை ஒழிக்க வந்தே. சாமி நகை எடுத்த அப்பாவிய நீய மாட்ட வச்ச. அப்பாவிங்க ஏழுங்க பாவத்தை வாங்காதப்பா. தாங்காதுங்க கொடுமைங்க உங்கை ஓங்காதப்பா. ஒன்னா நின்னா உண்மை சொன்னா ஆணவம் அழியணும்பா. கல்கத்தா காளி சமயபுரம் மாறி ஊரு மாறி ஊரு வந்திருக்க. ஏ பூசாரி உங்க ஊரை தேடி வந்திருக்க. ஐயோ சனியம்மா, என்ன சந்தேகத்துல கொண்டுட்டு வந்து விட்டுட்டிய. உனக்கு குரல் மட்டும்தான் மாறி போச்சா? இல்ல எல்லாமே. யார பார்த்து என்ன கேள்விடா கேக்குற? அதெல்லாம் அப்படி எப்படியே இருக்கிறா. தப்பிச்சு நான் அப்ப காலிடா. இப்ப அவ அர்ஜென்ட் வேலையா கல்கத்தா போயிருக்கா. அதுக்கு பதிலா வீரபத்ரசாமி அனுப்பி வச்சிருக்காடா. நான் தாண்டா வீரபத்ரசாமியே. கல்கத்தாவை எதுக்கு போனா? ஓஹோ, கல்கத்தா ரசகுல்லா வாங்க போயிருக்கிறாளா? இருக்கட்டும் இருக்கட்டும். கும்பல தனியா உட்கார்ந்துகிட்டு தம் அடிக்கிறான். இதுல ஏதோ மர்மம் இருக்கு. என்ன ஏட்டையா சௌக்கியமா? அது என்னது கையில சொரக்க? வீட்டுக்கு சொரக்காய் வாங்கிட்டு போறேன். அதை சமைச்சு உங்களால சாப்பிட முடியாது. ஏட்டு சொரக்காய் சமையலுக்கு உதவாது. கையில சீரட்டா உங்களை சீரட்டு பிடிக்கலாம். ஆமா, இழுக்க இழுக்க இறுதி வரை இன்பம் சீசஸ். உங்களை சீரட்டு பிடிச்சு நான் இன்னைக்கு தான் பாக்குறேன். ஐயோ, நான் எப்பவுமே தம் அடிக்கிறது இல்ல. அப்பப்ப தண்ணி போட்டா பிடிப்பேன். எப்பவும் தண்ணி போட மாட்டேன். கஞ்சா அடிச்சாதான். கஞ்சா வேறையா? நீ எல்லாம் ஒரு பொம்பளை. கையோட வந்துருச்சு. ஏய், என்னது? அது வந்து எங்க அப்பா பேரு டௌரி, எங்க அம்மா பேரு சௌரி. ஏய், உண்மையே சொல்லு.
நீ ஆம்பளை தானே? இல்லைங்க, நான் பொம்பளை தாங்க. ஏதோ 10 குறைக்கு இதெல்லாம் வச்சிட்டு இருக்கேன். உன்னை சந்தேகத்துல புக் பண்றேன். நட ஸ்டேஷனுக்கு. ஹலோ, மெட்ராஸ் போலீஸ் ஸ்டேஷனா? இன்ஸ்பெக்டர் சங்கர் தானே? நான் திருச்சி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறேன் சார். விஸ்வம், சொல்லுங்க, என்ன மேட்டர்? பொம்பளை வேஷம் போட்டிருந்த ஒரு பையனை நம்ம கான்ஸ்டபிள்ஸ் பிடிச்சிட்டு வந்தாங்க. அவனை விளையாட்டா தட்டுனதுல அவன் பயந்துகிட்டு மெட்ராஸ் முனு கொலை அப்படி இப்படின்னு உடற ஆரம்பிச்சிட்டான். அவனை செக் பண்ணதுல ஒரு போட்டோ கிடைச்சிருக்கு. ஆளை கஸ்டடியில வைங்க, நான் நேர்ல வந்து விசாரிச்சுக்கிறேன். நான் உடனே புறப்பட்டு வரேன். எக்ஸ்கியூஸ் மீ, சுப்பிரமணிய குருக்கள் வீடு இதுதானே? ஆமா. அப்பா, அப்பா. வந்துட்டேம்மா. வாங்கோ, என்ன விஷயம்? ஐ இன்ஸ்பெக்டர் சங்கர். ஒரு கொலை கேஸ் விஷயமா மெட்ராஸ்ல இருந்து உங்க ஊருக்கு வந்திருக்கேன். எங்க ஊர்ல கொலையா? நோ நோ, மெட்ராஸ்ல நடந்த கொலையில சம்பந்தப்பட்ட 3 பேர்ல ஒருத்தன் இந்த கிராமத்துல தான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். இதுதான் அவன் போட்டோ. இவன் உங்களுக்கு தெரியுமா? தெரியுமே, பிரபுன்னு பேரு. இப்ப அவன் எங்க இருக்கான்? இந்த கிராமத்துல எங்கேயோ இருக்கான். இந்த கிராமம் பூரா நாங்க சோதனை போட போறோம். அது உங்க டியூட்டி. ஆனா அவனை பத்தி நான் ஒரு வார்த்தை சொல்லி ஆகணும். நீங்க தேடுற பிரபு ஒரு கொலையை செய்திருக்க முடியாது. ஏன்னா அவன் ஒரு பூச்சியை கூட கொல்ல நினைக்க மாட்டான். அவ்வளவு நல்ல பையன். அதனால நீங்க அனாவசியமா அவனை தொந்தரவு பண்ணாதீங்க. நீங்க எதை சொல்றதா இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன் வந்து சொல்லுங்க. அதுக்கு இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, இந்த போட்டோ தெரியுங்களா? வரேன். எப்படி ஓடி வர? நான் உனக்காக எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? நீங்க ரொம்ப நல்லவர்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு மோசமானவரா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. என்ன சொல்ற நீ? உண்மையை சொல்லுங்க, உங்களுக்கு கொலை செய்ய எப்படி மனசு வந்தது? உங்க கூட்டாளி 2 பேரையும் எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்க? உங்க வேஷம் கலந்துடுச்சு. என் கற்ப கெடுக்க வந்தவங்க சேர்ந்து என்ன காப்பாத்தினவன் ஒரு கொலைகாரன். தப்பு பண்ணின பஞ்சாயத்து தலைவனை தட்டி கேட்டதும் ஒரு கொலைகாரன். என் மனசுல ஆசைய விதைச்சு மோசம் பண்ணினவனோ ஒரு கொலைகாரன் தான். நீ அப்படிலாம் பேசுற? நல்லா நடிக்கிறீங்க. ஒருவேளை நடிக்கிறது உங்க பரம்பரை சொத்தோ என்னவோ, ஆனா நீங்க நடிச்சு ஏமாத்த நான் தானே கிடைச்சேன். நடந்தது நான் சொல்றேன். அதுக்கப்புறம் நான் கொலையாளியா இல்லையாங்கிறது நீயே தீர்மானிச்சு. இப்ப சொல்லு, நான் கொலைகாரனா? விளையாட்டு வினையாகும் சொல்லுவாங்க. அது உங்க 3 பேர் விஷயத்துல எவ்வளவு உண்மையாயிடுச்சு. எது எப்படியோ போலீஸ் உங்களை தோத்தது. எங்கேயாவது போயிடுங்க. ரோஹிணி, எனக்கும் அந்த கொலைக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. எதுக்காக நான் போலீஸ்க்கு வந்துகிட்டு ஓடணும்? நீ பேச கேட்க போறீங்களா இல்லையா? ஒரு தப்பும் பண்ணாத உங்களை போலீஸ் விலங்கு போட்டு கூட்டிட்டு போறத என்னால பார்க்க முடியாது. தயவு செஞ்சு இங்கிட்டு போயிடுங்க. அந்த 2 பேர் பேச்சு கேட்டுதான் இந்த ஊருக்கு ஓடி வந்தேன். இப்போ நீ சொல்றதை கேட்டு மறுபடியும் ஓட போறேன். பேசிட்டு நேரம் இல்ல, சீக்கிரமா பரப்புங்க.